ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். கதறி கதறி அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி போய் நிவின்ட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு துடிக்கிறாங்க காவேரி. நிவின் பார்த்தும் கேட்டுட்டாங்க, நான் காசை தர்றேன், நீ கொடுத்துரு அவன்கிட்ட, நம்மளோட 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம், ஏன் இன்னும் 10 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க. யாரை நினச்சி என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னு பணத்தை நிவின் முகத்தில் விட்டெறிஞ்சிடுறாங்க. என்ன பணத்துக்காக அலையிறவன் நினச்சியா அப்படின்ட்டு. காவேரி என்ன காவேரி இப்படிலாம் சொல்கிற, நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். விஜய் தான் சொல்லிட்டாங்களே, அப்படியே சொல்லிட்டாலும் அவர் என்ன காசு கொடுத்தாலும் என்ன நினச்சி கொடுத்தாங்க, 1 வருஷம் இருக்கணும், அந்த உங்கள் தாத்தா பாட்டி உயிரோட கொண்டுட்டு நான் வரணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி, நீ படுற கஷ்டம் என்னால் தாங்க முடியலங்கிறாங்க. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க, எனக்கு விஜய் தான் இந்த சென்மத்தில் புருஷன், அவரை விட்டுட்டு என்னை யாரோட இனிமேல் நினச்சி பார்க்க முடியாது, நான் பேசாமல் இருந்துட்டு போகிறேன். இல்லை காவேரி, நான் சொல்கிறத கேளுங்கிறாங்க. தயவு செஞ்சு போறீங்களான்னு சொல்லி பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து விஜயை பிடிச்சி திட்டுறாங்க. ஏங்க இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னுட்டு. நான் என்னம்மா சொன்னேன், நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்புறம் கான்ட்ராக்ட் கல்யாணம் அது இதுன்னு சொல்லியிருக்கீங்களே, ஐயோ நான் நீ என்கிட்ட சத்தியம் வாங்கினில அதுக்கு முன்னாடி சொன்னது அப்படிங்கிறாங்க. என்னை இப்படி புரிஞ்சிக்கவே இல்லையே, யாருமே புரிஞ்சிக்கலையே. அப்பா நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ப்பா, நான் பணத்துக்காக அலையிறேங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டாங்களே. இவர் என்னன்னா காசை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கினாரு, அவன் நிவின் என்னடானா காசை கொடுத்துட்டு வா வந்துரு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. நான் என்னப்பா பண்ணுவேன், எனக்கு இப்படி தலை எழுத்தா அப்படின்னு சொல்லி குலுங்கி அழுகுறாங்க. காவேரி அழுகிற பார்த்துட்டு விஜய் கண் கலங்கிடுறாரு. ஒரு நிமிஷம் விடு காவேரி, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்க, நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கல, நான் என்ன பண்ணுறது, என் வீட்டில் நீ இருந்த பொண்ணு, நீ நல்ல பொண்ணாக இருக்க, நாளை பின்ன நீ நல்லா இருக்கணும் இல்லையா, அதுலேயும் உன் மேலே உயிராக இருக்கான் நிவின், அதனால தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் காவேரி. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா, என் தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சா எனக்கு தானே சிக்கல், எனக்கு தானே பிரச்சனை வரும், அப்படி இருந்து நான் சொல்லியிருக்கேன்னா அவன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் உன் மேலே உயிராக இருக்கான் காவேரி, அதனால தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்படி ஈஸியாக சொல்லிட்டீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. காதல் வலி எவ்வளோ கொடுமை, அந்த வலியெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன். அப்படி இருந்து இன்னும் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி வந்து விதி விளையாடுன்னு தெரில. நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், ஒரு பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை தான், எனக்கு அது உங்களோட முடிஞ்சு போச்சு, உங்களோட நான் வாழணும்னா நான் நினைக்கவே இல்லை. உங்கள் இஷ்ட பிரகாரம் உங்கள் என்ன சம்மதிச்சு நான் வந்தனோ அதே மாதிரி நான் இருந்துட்டு நான் போயிடுவேன். தயவு செஞ்சு நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் சொத்தும் வேணாம் சோமும் வேணாம், இன்னும் 10 மாதம் தாத்தா பாட்டிக்காண்டு நான் இங்கே இருக்கிறேன் போதுமா, நான் இந்த கையெழுத்து போட்டு தாராளமாக போயிடுறேன், நீங்கள் பயப்படாதீங்க. இந்த காவேரி 2 மாதமாக நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நான் அப்படிப்பட்டவளா, அதெல்லாம் இல்லை காவேரி, எனக்கு தெரியாத காவேரி, என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு மனமுருகி மன்னிப்பு கேட்குறாங்க. காவேரியும் அப்படி கண் கலங்கி அழுகுறாங்க. பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்துக்கிட்டே போகிறாங்க விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.